மறைந்த திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதிக்கு நாணயம் வெளியிட்ட மத்திய அரசுக்கு திருவாரூர் ஒன்றிய பெருந்தலைவர் தேவா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருவாரூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு கூட்டம் திமுக ஒன்றிய பெருந்தலைவருமான தேவா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கிராமங்களுக்கு தேவையான சாலை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்வதற்கான கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து பேசிய ஒன்றிய பெருந்தலைவர் தேவா, ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படும் எனவும், மன்னனின் மைந்தர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் புகழை நிலைநாட்டும் வகையில் கலைஞர் உருவ நாணய வெளியிட்ட மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்த தமிழக அரசுக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதேபோல் தமிழக அரசின் தமிழ் முதல்வன் திட்டத்தை கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கிய அரசுக்கு நன்றி தெரிவித்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்த ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய அலுவலக அனைத்து நிலை அலுவலர்கள் நம்முடைய தமிழக 5 முறை தமிழ்நாட்டை ஆண்டு இந்த மண்ணிற்கு பெருமை சேர்க்கணும். மண்ணில் மைந்தர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் 100ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு ஒன்றிய அரசின் சார்பாக நம்முடைய 5 முறை முதல்வராக இருந்தாலும் உலக தமிழர்கள் எல்லாரும் ஒப்பந்தமாக விளைவினாலும் இன்னும் நமக்கு ஒரு பெருமை என்னன்னா, நம்மளுடைய மண்ணை சார்ந்த மண்ணின் மைந்தர் ஒரு பெருமை நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிட்டியது போல தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் சீரிய முயற்சியோடு தலைவர் கலைஞர் அவர்களுக்கு 100 ரூபாய் தங்க நாணயம் வெளியிட்டதற்கு தமிழ்நாடு அரசிற்கும் ஒன்றிய அரசிற்கும் தங்கள் கூட்டத்தில் வாயிலாக நன்றி கலந்த தீர்மானமாக இருக்கிறது. அடுத்ததாக, பெண்களுக்கு மட்டுமே உயர்கல்வியை படிக்கும் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் இருந்த திட்டத்தில் ஆண் குழந்தைகளும் சேர்த்து தமிழ் புதல்வன் திட்டத்தை வழங்கி மாதம் 1000 ரூபாய் இருக்கு. அதற்கும் இந்த கூட்டத்தில் வாயிலாக நன்றி தெரிவித்துக் கொண்டு